கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நாங்கள் நம்புகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். உயிருள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவத்தை நினைவு கூறுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நம்ம கூட ஆண்டவர் இருப்பாராம். அல்லேலூயா. இன்னொன்று அடிக்கடி சொல்லி கொடுக்குற விசுவாச வார்த்தையின்படி கர்த்தரை என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றும் பயப்படாதீங்க. கலங்கி என்ன செய்ய போகிறோம், அழுது என்ன செய்ய போகிறோம்? அந்த பயப்படுகிற நேரத்தில், கலங்கி அழுகிற நேரத்தில் வலது பக்கத்தில் ஏசப்பா இருக்கிறாருன்னு தாவீது போல் நீங்கள் நம்புங்க. வலது பக்கம் அப்படி பாருங்கள், ஏசப்பா என் கூட இருக்கீங்கள. இவ்வளோதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவர் என் வலது பக்கத்தில் இருக்காருன்னு நினச்சா நாம் தப்பு பண்ண மாட்டோம், நாம் பரிசுத்தமாக இருப்போம், நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருப்போம். அல்லேலூயா. பிரயோஜனமாக செலவழிப்போம், தப்பு தண்டா பண்ண மாட்டோம். இப்போ எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் கூட இருக்கும்போது பெரிய ஒரு அந்தரங்கத்தில் ஒரு பாவம் செய்ய மனசு வருமா? வராது. என் கூட அப்பா அம்மா முன்னுக்க என் கூட இருக்கிற அன்பிற்குரியவர்கள் யாராவது என் கூட இருந்தால் பாவம் செய்வோமா? இல்லை. அதே போல் தான் ஏசப்பா நம்ம கூடயே இருக்கிறார். அந்த நம்பிக்கை தான் என்னை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளுச்சு. அந்த நம்பிக்கை தான் என்னை செயல்பட வைக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் உற்சாகமாக இருங்க, ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார். நான் சொல்கிற கிராமத்து ஜனங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், காசப்படமாக வாயா வலிக்க போகுது. நீங்கள் அழுகிற நேரத்தில் சும்மா அழுகாதீங்க, மனுஷர்களுக்கு முன்பாக அழுகாதீங்க, புலம்பி அழுகாதீங்க. அந்த அழுகையின் கண்ணீர் ரொம்ப வேல்யூபுள்ளுங்க. அந்த கண்ணீரை ஏசப்பாட்ட முழங்கால் போட்டு அழுங்க. அல்லேலூயா. எசேக்கியா பாருங்கள், நீ கொஞ்சம் உன் காரியத்தை ஒழுங்குபடுத்து, இனி இறந்து வருவேன்னு சொல்லி அங்கே தீர்க்கதரிசி சொல்லிட்டார். நம்ம ஆள் பாருங்கள் சும்மா அழுதுகிட்டே இருந்தார். ஐயோ, நான் ஒழுங்குபடுத்தணும், எந்த சொத்தை யார் கொடுக்கணும், என்ன செய்யணும், எந்த ரகசியத்தை யார்கிட்ட சொல்லி கொடுக்கணும், இப்படியா புலம்பி செயல்பட்டார். அவர் ஆண்டவருடைய அந்த சித்தத்தை ஏற்றுக்கொண்டதா இல்லை. சோர் பக்கமாக போய் திரும்பி ஆண்டவட்டத்தில் மிகவும் அழுதாருன்னு பைபிளில் போட்டிருக்குது. அவ்வளோதாங்க. ஆண்டவர் மனம் மாறி 15 வருஷம் கூட்டி கொடுக்குறார். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணியிருப்பாங்களான்னு தெரில எனக்கு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வீணாக அழுகிறத விட்டுட்டு ஆண்டவரிடத்தில் போய் அழுங்க. ஆண்டவரிடத்தில் பிரச்சனைகளை சொல்லுங்கள். ஆண்டவர் கட்டாயம் ஒரு அற்புதம் செய்வார். நம்ம செய்தி கேட்பதற்கு முன்பாக இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, நெருக்கம், கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை கேட்குறீங்களா? என் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஆண்டவர் வழியை தரப்பார். இப்போ ஆண்டோடைய கரை உங்களை தொடும். வியாதி படுக்கையில் இருப்பீங்கன்னா உங்கள் வியாதி இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகமடையும். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும், திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? காசப்படம் வாயா வளைக்க போகுது. எங்கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் கண்ணை மூடுங்களேன், கண்ணை மூடுங்க. சொல்லுங்கள், ஏசப்பான்னு சொல்லுங்கள், அப்பான்னு சொல்லுங்கள். வாய் நிறைய ஏசப்பா, டாடி உங்கள் பிள்ளை நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்கள். பர்த்திமேயை போல் ஏசப்பா நான் பார்வை அடையணும் சொல்லுங்கள். குஷ்டரோகி போல் உங்களுக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று ஜெபித்தது போல் நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, இந்த டிவி நிகழ்ச்சிகள் மூலியமாக என்னோடு கூட சேர்ந்து தனக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீரார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற அந்த ஜெபங்களுக்கு பதில் வருவதாக. உங்கள் ஊழியக்காரன் நான் ஜெபிக்கிறேன், உங்கள் செல்ல பிள்ளை கணேசன் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். வியாதியின் ஆண்டவரே அந்த கிருமிகள்
அந்த பலவீனங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொருடைய சரீரத்தை விட்டு வெளியேறும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டளை கொடுக்கிறேன். புதிய உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக. கண்கள் பகுதியில் இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவரே, காது பகுதியில் இருக்கிற பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகட்டும். நாவு பகுதியில், வாய் பகுதியில் இருக்கிற புண்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சுகமடைவதாக. தொண்டை வலிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவர், இருதயத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விலகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை, எலும்பு வலிகள், மூட்டு வலிகள், முதுகு வலிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகட்டும். நுரையீரல்ல, கிட்னியில எல்லாம் இருக்கிற பலவீனங்கள் விலகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. உம்முடைய வல்லமையின் கரம் தொடுவதாக. குழந்தை பாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உண்டாவதாக. கடன் பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. திருமண தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகட்டும். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும். சொந்த வீடு இல்லை என்று புலம்பலுக்கு சொந்த வீடு கட்டும்படி வழிகள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் வேலை வாய்ப்புகள் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரட்சிக்கப்படாதவர்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவார்களாக. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விட்டார். ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார். அல்லேலூயா. உங்களுடைய ஜெப குறிப்புகளை தாராளமாக எனக்கும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். வாட்ஸ்அப்லேயோ, நீங்கள் டிவியில் வருகிற அந்த செல்ஃபோன் நம்பர்லேயோ ஃபோன் மூலியமாக தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் மகிமையான காரியத்தை கட்டாயமாக செய்வார். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது, மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஜெப ஆலய தலைவன், அவனுடைய பேர் எவிருன்னு சொல்லி இன்னொரு சுவிசேஷ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜெப ஆலய தலைவர் இயேசுவை பார்க்க வருகிறார். அல்லேலூயா. எதற்காக? தன்னுடைய சொந்த மகளுக்காக. அவங்க மகளுக்கு 12 வயசு. அவங்க மகளுக்கு வியாதினால படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அவங்க கேட்குற ஜெபம் என்ன தெரியுமா? என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். மரண அவஸ்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கிறேங்க. டாக்டர்கள் 6 மாதத்தில் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாங்க. அந்த அவஸ்தை இருக்குது பாருங்க. சரீரத்தில் இருக்கிற பலகீனத்தை விட ஐயோ நம்ம சாக போகிறோங்கிற அவஸ்தை இருக்குது பாருங்க. அதுதாங்க ரொம்ப வேதனை. தூக்கம் வராது, சாப்பிட மனசு இருக்காது, சந்தோஷமாக யார்கிட்டையும் பேச முடியாது. ஐயோ நான் சாக போகிறேன், எனக்கு வியாதி வந்துட்டதேன்னு சொல்லுகிறேன். அந்த பலகீனம், அந்த பயந்தாங்க மிகுந்த வேதனை ஐயா. தன்னுடைய சொந்த மகள் மரண அவஸ்தைப்படுகிறதை பார்த்து தாங்க முடியாதபடி தன்னுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்தபடியால் இயேசுவிடத்தில் வருகிறாள். அவள் சொல்லுகிறார், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் அவள் மேல் உன்மோது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டாள். இதாங்க இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் விரும்புகிறது. எதுதான் நாம் என்ன செய்யணும்? நம்முடைய பாடுகளுக்காக, நம்முடைய பாரங்களுக்காக, நம்முடைய கண்ணீர்களுக்காக ஏசப்பாட்டை மிகவும் வேண்டிக் கொள்ளணும். ஹல்லேலூயா. இவங்க இப்போ வர்றதுக்கு முன்னாடி இவங்க நாட்டு மருந்து கொடுத்துருக்கலாம், வைத்தியர்களை பார்த்துருக்கலாம், தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட போய் அவங்க சொல்கிற வைத்தியத்தை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி பருகி பார்த்துருக்கலாம். ஒன்றுமே அந்த சொந்த மகளை சுகமாக்கலை. இவருடைய நம்பிக்கை இயேசுவின் மேலாக வருகிறது. அங்கே தான் அற்புதம் ஆரம்பிக்கிறது. இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, எப்பொழுது உங்களுடைய நம்பிக்கை இயேசுவின் பக்கமாக திரும்புகிறதோ அப்பொழுதே அற்புதம் ஆரம்பித்து விட்டது என்ற அர்த்தம். இப்போ நீங்கள் இந்த செய்தி கேட்குறீங்க, ஓ இயேசு கிறிஸ்து அற்புதர் என்பதை இந்த செய்தி மூலியமாக நீங்கள் அறிஞ்சு நம்ம தேடினால் என்ன, அங்கேயே அற்புதம் ஆரம்பிச்சிருச்சிங்க. அப்படி ஒரு எண்ணம் வந்த உடனே அற்புதம் செய்ய தொடங்கிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் இந்த தகப்பன் கேட்கிறார், அந்த தகப்பனுடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறார். நான் வருகிறேன் என்று சொல்லி இந்த தகப்பனுடைய அந்த ஜெபத்தை கேட்டு அப்படி வீட்டிற்கு செல்ல அவனோடு கூட நடக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இந்த சம்பவம் அடிக்கடி நாம் பிரசங்கத்தில் கேட்டிருக்கிறோம். அங்கு வருகிற வழியிலேயே அந்த மகள் மரித்து விட்டாள். போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, உங்கள் மகள் மரித்து விட்டான்னு சொல்லி செய்தி வருகிறது. ஆனாலும் ஆண்டவரை ஏற்கனவே ஜெபித்ததினால்,
தன்னுடைய பிரச்சனையில் ஜெபித்து விட்டபடியால் இந்த ஜெப ஆலய தலைவன் அவன் பயந்து விடவில்லை, அவிசுவாசப்படவில்லை, அவன் அமைதியாக இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை ஆற்றி தட்டுகிற என்கிட்ட நீ ஜெபம் பண்ணி நான் உங்க கூட ஜெபத்து பதில் கொடுக்கும்படி உங்க கூட வர ஆரம்பிச்சிட்டேன்ல, உங்கள் வீட்டுக்கு நான் வர ஆரம்பிச்சிட்டேன்ல, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அல்லேலூயா. அன்பு இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சோதரனே, நீங்கள் இயேசு இடத்துல ஏற்கனவே ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபிச்சிட்டிங்களா? இன்ன வரைக்கும் ஜெபம் பண்ணலையா? இப்போ ஜெபம் பண்ணுங்க. உங்கள் காரியத்தை அப்பாட்ட ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்துட்டிங்களா? அடுத்து நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியதான். நிறைய பேருக்குங்க அமைதியாக இருக்கவே பிடிக்காது. 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் தாவீதுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமாங்க? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அமைதியாக இருக்கணுங்க. நான் அடிக்கடி என்னுடைய ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற காரியம், ஊழியத்தில் நெருக்கம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, கவலை இருக்குது, அவமானம், நிந்தைகள் இருக்குது, பெரிய ஒரு பண தேவைகள் இருக்கிறது. இந்த வருஷத்தில் 1000 முழு நேர மிஸ்டரிகளை இந்த ஊழியத்தோடு இணைக்க போகிறோம். இந்தியா முழுவதிலிருந்தும் தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் 1000 மிஸ்டரிகள் இந்த ஊழியத்தில் இணைக்கணும். அல்லேலூயா. எங்களுடைய முழு நேர மிஸ்டரிகளுக்கு மாதந்தோறும் தேவைகள் 5000 ரூபாய் கொடுக்குற மிஸ்டரி ஸ்பான்சர்கள் தேவை என்று சொல்கிறோம். 1000 மிஸ்டரிகளை பயிற்சியில் சேருவாங்க. ஒரு 2 வருடம் பயிற்சிக்கு பின்பாக தான் அவர்கள் இன்னும் முழுசாக செயல்பட ஆரம்பிப்பாங்க. அந்த பயிற்சி மிஸ்டரிகள் 1000 பேர் இந்த வருஷத்தில் எடுக்கிறோன்னா 3000 ரூபா கொடுக்குற 1000 பேர்கள் தேவை. எவ்வளோ பெரிய தேவை! 1000 × 3000 எண்ணி பாருங்க. 3000 ரூபா கொடுக்குற 1000 பேர்கள் வேணும். அப்போ இவ்வளோ பெரிய இலக்குகள் இருக்கிறது. இந்த இலக்குவை அடைவதற்கு, என் தேவைகள் சந்திப்பதற்கு நான் என்ன செய்யணும்? அப்பாட்ட முறையிடணும். அல்லேலூயா. இதாங்க பயம் வரலாம், தடுமாற்றம் வரலாம். ஆனால் ஏசப்பா என்னை பார்த்து என்ன சொல்லுவார்? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்த பின்பாக அற்புதம் இன்னும் நடக்கலையா? உங்கள் நம்பிக்கை அற்று போகிற சூழ்நிலைகள் வருகிறதா? உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனார். இன்னும் அமைதியாக இருக்கணுங்க. அமைதியாக இருக்கு. இந்த ஜெபாலய தலைவன் எவரிடத்தில் நான் படிக்கிற பாடம் என்னது? ஏசப்பாட்ட நான் சொல்லிட்டேன், நீ என்ன நடந்தாலும் என்ன, அமைதியாக இருக்க பழகுகிறார். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7 அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு தீர்க்கதரிசி எலிசாவின் மூலியமாக ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது. பஞ்சம். அங்கு என்ன தீர்க்க தரிசனம்? 4 இந்நேரத்தில் 24 மணி நேரத்தில் 1 மரக்கால் கோதுமை 1 சைக்கிளுக்கு விற்கப்படும் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளை கேட்டு சந்தோஷமாக இருந்திருக்கலாம், விசுவாசமாக இருந்திருக்கலாம். அதில் ஒருத்தன் என்ன சொல்கிறான்? வானத்தின் மதைகளை திறந்தாலும் இது இப்படி நடக்குமா என்று சொல்லி சந்தேகப்பட்டு வாய் திறந்து பேசிடுறாங்க. ஐயோ, அவிசுவாச வார்த்தைகளே ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது ஒரு பெரிய பாவங்க. அவிசுவாசமும் பாவம்தான். அல்லேலூயா. பாருங்களேன், அவனுக்கு சொல்லப்படுகிற ஒரு தண்டனை என்ன தெரியுமா? நீ இந்த அற்புதம் நடக்கிறத நீ பார்ப்ப, ஆனால் அனுபவிக்க மாட்ட, உயிரோடு இருக்க மாட்ட. அவன் உயிர் போக போகுதுங்க. எந்த இடத்துல அற்புதங்கள் அதே போல் 24 மணி நேரத்தில் நடக்கிறதோ, அந்த அற்புதத்தை பெறும்படி ஜனக்கூட்டத்தில் போகிற போது அந்த ஜனக்கூட்டத்தில் எல்லாராலும் மிதிக்கப்பட்டு அவன் இறந்து விடுகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன? அமைதியாக இருக்கணும். அல்லேலூயா. பயப்படாத, விசுவாசம் எல்லாம் பார்க்கலாம். ஏசப்பா பார்த்துக்கிடுவார். ஏசப்பா என் கூட தானே இருக்கிறார். அல்லேலூயா. எங்கே இருக்கிறார்? வலது பக்கத்தில் தானே இருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, உங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கிறார். ஆமென். அவருக்கு நம்ம வீட்டில் இருக்கிறது பிடிக்குங்க. மரியாள் மார்த்தாள் வீட்டில் போய் தங்கி அங்கு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற மரியாளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறதே பிடிக்காது. மார்க் 2 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து வீட்டிற்கு ஒருவன் அழைக்கிறார், அழைத்து அழைப்புக்கிட்டு வீட்டிற்கு செல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, அவருக்கு வீட்டுக்கு வர்றது ரொம்ப பிடிக்குங்க. அங்கே சகையு லூக்கா 19 அதிகாரத்தில் இன்றைக்கு உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது அப்படி சொல்லிட்டு பாருங்க, உங்கள் வீட்டுக்கு நான் வர விரும்புகிறேன், தங்க விரும்புகிறேன்னு சொல்லி வீட்டுக்கு போகிறார். அருமை தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் முதல்ல என்ன தெரியுமா விரும்பணும்? எங்கள் அப்பா ஏசப்பா என் வீட்டில் இருக்கணும்.
என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி விரும்புங்க. வாசல் படியில் நின்று கதவை தட்டுவார் ஏசப்பா. வாங்க ஏசப்பா, எங்கள் கூட தங்கிருங்க, என் உள்ளத்திற்குள்ளே வாங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே எப்பொழுதும் தங்கிருங்க. இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே. அல்லேலூயா. நல்ல ஒரு பாடல் பாருங்களேன். இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே. பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்லங்க. ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். அவர் தான் அவன் அப்பா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. ஜெபாலய தலைவன் விண்ணப்பத்தை கேட்டு, அல்லேலூயா, அங்கே மரித்த சிறு பெண்ணை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்புகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்களை சுற்றி என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஏசப்பையும் கூட இருக்கிறார்னு சொல்லி அமைதியாக இருங்க. அல்லேலூயா. அமைதியாக இருந்தாலே அற்புதம் தான் உங்கள் பக்கத்தில் வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் சினிமா பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்குறேன். என்னை தப்பாக எடுத்துடாதீங்க. ரட்சிக்கிறதுக்கு போடுறதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறேன். அங்கே சினிமா தேட்டரில் என்ன நடக்கும், அங்கே ஒரு சேர் போட்டிருப்பாங்க. அங்கே ஸ்க்ரீனில், பெரிய ஸ்க்ரீனில் அங்கே சினிமா ஓடுது. நடிகைகள் அங்கே படம் நடித்து காமிக்கிறாங்க. நான் உட்காந்து அப்படியே பார்க்குறோம். சில நேரம் அப்படி கோனைஸ் வாங்கிக்கிடுவோம், பாப்கார்ன் வாங்கிக்கிடுவோம். அப்படியே ஒன்றா பார்க்கான்னு சொல்லிட்டு கோனைஸை நல்லா சாப்பிட்டுட்டு, ஓ யார் ஜெயிப்பான்னு தெரியலையே, ஹீரோ ஜெயிப்பாரா ஹீரோயின் ஜெயிப்பாரா, அமர்ந்திருந்து வேடிக்கை பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குற பெரிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் அமர்ந்திருந்து அவர் என்ன செய்ய போகிறார், என் குடும்பத்தில் எப்படி இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார், அல்லேலூயா, எப்படி எனக்கு வழிகளை திறக்க போகிறார், எப்படி என்னுடைய பிஸ்னஸை ஆஸ்வதிக்க போகிறார், எப்படி என் பிள்ளைகளை உயர்த்த போகிறார். அப்பாவுடைய வார்த்தை என்ன? எளியவர்களை குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கிற ஆண்டவரா. அல்லேலூயா. இதாங்க நம்ம ஜீசஸ் பிள்ளைகளை மாறிட்டோம்ல, சுவாரஸ்யமாக இருக்கும், வேடிக்கை பார்க்கணும். ஆண்டவரே, எங்களுடைய விஎம்எம் மினிஸ்ட்ரியில் இப்போ வரைக்கும் 1200 மிஸ்டரிஸ் இருக்கிறாங்க. இந்த ஒரு வருஷத்துல 1000 மிஸ்டரிகளை எடுக்கணும்னு சொல்லி நான் ஜெபிச்சிட்டேன். அல்லேலூயா. எப்படி நடக்கும் தெரியல, நான் வேடிக்கை பார்க்க போகிறேன். ஆண்டவரை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நான் பார்க்குறேன். அன்பு சகோதரனே, இதுதான் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவது. பாருங்கள், இந்த சம்பவத்தை நான் அடிக்கடி பிரசங்கித்திருக்கிறேன். இந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டு இருக்கிறேன். மரித்த சிறுபனை உயிரோடு கூட எழுப்புகிற ஆண்டவர் என் கூட இருக்கிறார். எப்படிப்பட்ட அற்புதத்தையும் என் ஆண்டவரால் செய்ய முடியும் என்று சொல்லி நான் விசுவாசித்திருக்கிறேன், பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் இந்த பிரசங்கிக்கிற இந்த நாட்களில் ஆண்டவர் இதன் மூலியமாக ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? உங்கள் பிரசங்கிக்கிற இந்த நாட்களில் மிகுந்த களைத்து போய்விட்டங்க. நிறைய நெருக்கங்கள், லட்சக்கணக்கான பண தேவைகள், எல்லா பகுதிகளையும் நெருக்கப்படுகிறோம். ஏன்னா ஊழியக்காரர்கள், புதிய ஊழியக்காரர்கள் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கு வைத்து பயிற்சி கொடுப்பதற்கு போதிய இடவசதிகள் இல்லை. இல்லையா, எங்களுடைய சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஆனால் அவசரமாக ஒரு 200 பேர் தங்குறாப்புல ஒரு பெரிய ஒரு செட்டு 20 நாளில் போட்டுடலாம். ஆனால் அதற்கு 25 லட்சம் ரூபாய்கள் தேவை இருக்குது. 25 லட்ச ரூபா இருந்தால் 20 டேஸில் போட்டுடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாவற்றிலும் பணம், அத்தியாவசிய தேவைகளுக்கே நெருக்கப்படுகிறோம். கவலைகள், கஷ்டங்கள்லாம் யோசித்து பார்த்தேன். ஒருவேளை நாம் எதுவும் உணர்ச்சி வசப்படுகிறோமோ, அகலக்கால் வைக்கிறோமோ, மாம்சத்தின்படி ஊழியம் செய்கிறோமோ, ஏன் இத்தனை நெருக்கங்கள்? ஆண்டவரிடத்தில் போய் நான் ஜெபித்தேன். ஜெபாலய தலையன் போல நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, என் ஊழியத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இந்த விஎம்எம்ங்கிற ஊழியம் முங்கிருமான்னு எனக்கு பயமாக இருக்குது. ஒருவேளை நான் ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்குறதை நான் நிறுத்திடுவா. இந்த வருஷம் நான் 1000 புதிய மிஸ்டரிகளை எடுக்காமல் விட்டுறவா. இன்னும் இந்த வருஷத்தில் 1,00,000 முழு வேதாமங்கள் தேவைகளுக்கு வாங்கி கொடுக்கணும் இலக்கு வச்சுருக்கிறேன். அதை நான் வேணா 1000 பைபிளா இல்லை 5000 பைபிளை குறைச்சிக்கிறவா. இப்படியெல்லாம் என்னுடைய தேவைகளை குறித்து கேள்விகள் வந்தது ஐயா. அழுதேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபாலய தலைவன் ஜெபித்தது போல மிகுந்து வேதனையோடு நான் காணப்பட்டேன். ஆண்டவர் என் கூட என்ன தெரியுமா பேசினார்? இதே ஜெபாலய தலைவனை கொண்டு பேசின ஜெபாலய தலைவன் தன்னுடைய சொந்த வாலிப தன்னுடைய மகளுக்காக, சிறுபிள்ளைக்காக என்னிடத்திலே கெஞ்சுகிறான், அழுகிறான். அந்த ஒரு வாலிப சிறுபிள்ளைக்காக
நான் அவனோடு கூட நடந்து சென்று அற்புதம் செய்கிறேன். ஒரு வாலிப பெண்ணுக்காக ஜெபித்த அந்த ஜெபத்துறை கேட்டு அற்புதம் செய்வேனானால், நீயும் உன்னுடைய ஊழியக்காரர்களும் ஒரு வாலிபனுக்காகவா என்னிடத்திலே நீங்கள் அழுது ஜெபிக்கிறீர்கள்? இந்த வருஷத்துல 38 மாவட்டங்களையும் வாலிபர் முகாம் நடத்தணும். கிட்டத்தட்ட 8 மாநிலங்களில் ஊழியம் செய்யணும். 8 மாநிலங்களையும் வாலிபர் முகாம் நடத்தணும். எல்லா இடங்களும் ஒவ்வொரு தாலுக்காக்களில் சிறுவர் முகாம் நடத்தணும். ஆகஸ்ட் 15 1,00,000 வாலிபர்களை ஒன்று சேர்க்கணும் திருச்சியில். மே 1ஆம் தேதி ஒரு 20,000 வாலிபர்களை ஒன்று சேர்த்து உபவாச கூட்டங்களை நடத்த வேண்டும். இத்தனை ஆயிரக்கணக்கான வாலிபர்களுக்காக என்னுடைய சமூகத்தில் நீ பிரயாசப்படுகிறீர்களே, நீயும் உன்னுடைய ஊழியக்காரர்களுமாக சேர்ந்து அழுகிறீர்களே. சொந்த மகளுக்காக, வாலிப மகளுக்காக அழுத அவனும் அந்த எவரோடு கூட நான் நடப்பேன், ஆனால் உன்னோடு கூட நான் நடக்க மாட்டேனா? ஆயிரக்கணக்கான வாலிபர்களுக்காக என்னிடத்தில் ஜெபிக்கிறாயே, பிரயாசப்படுகிறாயே, உன்னோடு கூட நான் நடக்க மாட்டேனா? மரித்த சிறுபெண்ணை உயிரோடு கூட எழுப்ப முடியுமானால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் தேவைகளை சந்திக்க மாட்டேனா? ஜெபிக்கிறவர்களை, கொடுக்கிறவர்களை, மிஸ்டரிகளை தாங்கிறவர்களை எழுப்ப மாட்டேனா? நான் உன்னோடு கூட நடந்து வருகிறேன், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நான் செய்ய போகிற அற்புதத்தை நின்று பார், நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள். ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் ஐயா. அல்லேலூயா! எத்தனை சந்தோஷம், எத்தனை ஆறுதல் ஐயா. தடுமாற்றத்தோடு கூட இருந்த நான் இந்த வார்த்தைகளை கேட்டபோது, யவீரு ஒரு வாலிப பிள்ளைக்காக அழுது ஜெபத்தை கேட்டு யவீரோடு கூட ஆண்டவர் நடப்பாரானால், நடந்து அற்புதம் செய்வாரானால், என்னோடு கூட என் ஆண்டவர் இந்த 2025 வருஷம் முழுவதும் வருவார் ஐயா. இந்த செய்தி கேட்கிற அன்பு நண்பர்களை இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுடைய கவலை என்ன? உங்களுடைய கண்ணீர் என்ன? உன்னுடைய ஜெபம் என்ன? எந்த ஜெபமானாலும் ஆண்டவர் உங்க கூட வந்து அற்புதம் செய்வார். அதில் முடியாதவர்களை முடிய செய்வார், உங்களுக்கும் செய்வார். நீங்கள் இன்னும் ஒருபடி மேலாக, ஆண்டவரே என் வாலிப பிள்ளையும் செல்ஃபோன் அடிமையாயிட்டான், பாவத்துக்கு அடிமையாயிட்டான், காதல் வயவச பண்ணிட்டான், லவ் பண்ணுறான், போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கான், ரட்சிக்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை கொடுப்பார். நீங்கள் தேசத்தில் இருக்கிற, கிராமங்களில் இருக்கிற இயேசுவை அறியாத எல்லா வாலிபர்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள், ஆனால் உங்களுக்கும் அற்புதம் செய்வார், அதற்கும் அற்புதம் செய்வார் ஐயா. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நான் அடிக்கடி யோசிப்பு, மருத்துவச்சிகள் ஒரே ஒரு மோசைக்காக, மோசை தப்பு வைக்கும்படி தன்னால் இயன்றதை செய்தபடியால் அங்கே என்ன போட்டிருக்குது? மருத்துவச்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்கிறார், நன்மை செய்கிறாராம், குடும்பங்கள் தலைக்கும்படி செய்கிறாராம். அல்லேலூயா! இதன் நிமித்தம், அவர்கள் செய்த அந்த உபகாரத்தின் நிமித்தம், அந்த உதவியின் நிமித்தமாக, அல்லேலூயா, அன்பு தேவனுடைய சகோதர சகோதரிகளை இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். மரித்த சிறுபனை உயிரோடு கூட எழுப்பின அதே அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார், உங்கள் வீட்டிலே செய்ய போகிறார், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா! நீங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும். எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனை ஆயிரக்கணக்கான வாலிபர்களுக்காக நீ திறப்பில் நிற்கிறாய், நீ உன்னுடைய ஊழியக்காரர்களும். உனக்கு நான் அற்புதம் செய்ய மாட்டேனா? நீங்களும் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஜெப அலைய தலைவன் தன் சொந்த மகளுக்காக கண்ணீரோடு கூட ஜெபித்த போது, அந்த ஜெப அலைய தலைவனோடு கூட பிரயாணம் செய்து மரித்த சிறுபெண்ணை உயிரோடு கூட எழுப்பினது போல, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் எதற்காக கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும். ஒருவேளை அவர்களுக்காக மாத்திரமல்ல, இன்னும் தேசங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டார்கள். ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ரட்சிக்கப்படாத வாலிபர்களுக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக. மருத்துவச்சிகள் ஒரு மோசஸ் உருவாவதற்கு காரணமாக இருந்தது நிமித்தமாக நன்மை செய்த குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தீரே, அதே ஆண்டவர்
இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும், நன்மை செய்யும், குடும்பங்கள் தலைக்கும்படி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்க்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 73780004 73 78 000 444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.